எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் பிரியதர்ஷினி. நான் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் கிள்ளிக்குளம் காலேஜில் படித்தேன். இப்போது ஐபிபிஎஸ் பிஓ கனரா பேங்க்லேயும் ஐபிபிஎஸ் எஸ்ஓ பஞ்சாப் நேஷனல் பேங்க்லேயும் செலக்ட் ஆகிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் 2023 தான் வந்து ஆர்ஆர்பி கிளாஸ் பேட்சில் ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணிட்டு 3 monthsக்கு அப்புறம் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் வந்து எக்ஸாம்ஸ் வீட்டிலேருந்து அட்டென்ட் பண்ணேன், இருந்தாலும் கிளியர் பண்ண முடியல. அப்புறம் திரும்ப நெக்ஸ்ட் இயர் ஆர்ஆர்பி நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறமா திரும்ப வந்து இன்ஸ்டியூட்டில் பிலிம்ஸ் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறமா ஃபுல்லாக கன்சிஸ்டண்ட்டாக மெயின்ஸ் பேட்ச் போய் ஃபுல்லாக மார்ச் வரை இங்கே தான் இருந்தேன். இப்போ 2 எக்ஸாம் கிளியர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஜேர்னியில் எனக்கு ஃபுல்லாக சப்போர்ட்டாக இருந்து என்னை மோட்டிவேட் பண்ண என்னோட அம்மா அப்பா அப்புறம் தங்கச்சிக்கு தேங்க் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பேங்க் எக்ஸாம்ஸ் பற்றி ஃபுல்லாக பிலிம்ஸில் இருந்து இன்டர்வியூ வரைக்கும் எப்படி அப்ரோச் பண்ணி வின் பண்ணணுங்கிற கம்ப்ளீட் கைடன்ஸ் கொடுத்த இன்ஸ்டியூட்டுக்கு தேங்க்ஸ் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். எனக்கு மகள் வந்து 2022 வந்து பிஎஸ்சி அக்ரி முடிச்சுட்டு ஒரு 9 மாதம் வந்து சென்னையில் டிஎன்பிஎஸ்சி கோச்சிங் போனேன். டிஎன்பிஎஸ்சி கோச்சிங் போயிட்டு டிஎன்பிஎஸ்சி அப்பாயின்மெண்ட் எல்லாம் கம்மி. அதனால இவங்க கூட படித்தவங்க 2-3 பேர் இங்கே படித்து போஸ்டிங் வாங்கிட்டாங்க. வாங்கினதுக்கப்புறம் திருப்பி ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக இங்கே கொண்டு விட்டாச்சு. கொண்டு விட்டு ஒரு 2 எக்ஸாமுக்கு ப்ரிலிம்ஸ் இருந்தால் அதுக்குள்ளே இங்கே இந்த ஹீட்னால வயிற்று வலி உருவாயிட்டு திருப்பி வீட்டுக்கு வந்துட்டு திருப்பி அவள் இங்கே வர்றதுக்கு பயந்துட்டு இருந்தாள். அவளை கெஞ்சி கூத்தாடி இல்லை நமக்கு வேறு வழி இல்லை, நம்ம படித்து தான் ஆகணும் அப்படின்னு இது பண்ணி கடைசியில் வந்து கண்டினியூ அங்கே இருந்தால் இங்கே இருந்தால் தான் எந்திரிச்ச முடியும், பாஸ் பண்ண முடியும். வீட்டில் இருந்து டெஸ்ட் போட்டு எந்திரிச்ச முடியாது, பாஸ் பண்ண முடியாது. இங்கே இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் படிக்கும்போது எல்லாம் சேர்ந்து பயிற்சி திருப்பி பயிற்சி அடுத்து இவங்க கண்ட்ரோலில் இருந்தால் தான் எந்திரிச்ச முடியும், பாஸ் பண்ண முடியும். நான் வந்து ஒரு அரசு பள்ளி ஆசிரியர் இருக்கேன், அதனால எனக்கு தெரியும் பிள்ளைங்களுக்கு எப்படி பயிற்சி கொடுத்தா எப்படி வரணும். அது கணக்கு பண்ணி இப்போ வந்து அவள் பிஓ செலக்ட் கனரா பேங்க்கில் செலக்ட் ஆகியிருக்கேன், 2 பேங்க்கில் செலக்ட் ஆகியிருக்கேன். அதுக்கு எங்களுக்கு சந்தோஷம். அதுக்கு முதல் நன்றி வந்து நம்ம சுரேஷ் அகாடமிக்கு தான் சொல்லணும். சுரேஷ் அகாடமி நம்ம என் வாழ்நாள் ஃபுல்லாக நிச்சயம் மறக்க மாட்டேன். என்னுடைய மகளுக்கு வந்து விளக்கேற்றி வச்சது வந்து சுரேஷ் அகாடமி தான். சரி அனைவருக்கும் சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.